குழுவை சேர்ந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் மற்றுமுள்ள பக்தி நெறி சேர்வர்கள் அத்துணை பேருக்கும் இனிய 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலிலே கூறிக்கொண்டு இன்று மார்கழி 17வது நாள் 17ஆம் பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே என்ற அற்புதமான ஒரு பாசுரத்தை ஆண்டாள் நமக்கு அருளி செய்திருக்கிறார். வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிய பாசுரம். ஆண்டுக்கு ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மாறாமல் வரக்கூடிய பாசுரம் இந்த அம்பரமே தண்ணீரே சோரே என்ற பாசுரம். இந்த பாசுரத்தின் விளக்கத்தை நாம் காண விழைகின்றோம். நந்தகோபன் மாளிகை அரண்மனைக்குள் சென்று அங்கே அவர்கள் படுத்துறங்குகின்ற அந்த அறைக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டாளும் தோழிகளும் பூர்வே கொடுந்தொழில் நந்தகோபன் ஒரு கட்டிலே படுத்திருக்கிறார், அடுத்த கட்டிலே யசோதை படுத்திருக்கிறார், அடுத்த கட்டிலே சுட்டித்தனம் செய்யும் விஷமக்கார கண்ணன் படுத்திருக்கிறார், அடுத்த தொட்டிலே கண்ணன் அண்ணன் பலராமன் படுத்திருக்கிறார். இந்த வரிசையிலே ஆண்டாள் ஒவ்வொருவராக எழுப்பிக் கொண்டு செல்வதுதான் இந்த பாடலுடைய முக்கிய சார அம்சம். முதலிலே நந்தகோபனை புகழ்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அதாவது ஏகார சீமாட்டி என்று சொல்லுவார்கள். எங்கெல்லாம் பாசுரத்திலே ஆண்டாள் ஏகாரம் போட்டு அந்த வார்த்தைகளை விரிக்கிறாரோ அங்கே ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறாள் என்ற நிலையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அம்பரமே என்றால் ஆடையே, ஆடைகளையே தானமாக தரக்கூடியவரே. தண்ணீரே, தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் தானம் செய்யக்கூடியவரே. சோரே, சோற்று அன்னதானங்களை செய்யக்கூடியவரே. அம்பரம் தண்ணீர் சோறு என்று சொல்லி இருக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே என்ற ஏகாரத்தை விழித்து சொன்ன காரணத்தால் அந்த அறத்தினுடைய தன்மையாகவே அவன் மாறிவிடுவதாக அந்த ஆயக்குல கூட்டத்துடைய தலைவனான நந்தகோபன், அந்த ஆயக்கூட்டத்தின் தலைவன், அந்த அறங்களின் வரிசையிலேயே ஒன்றி போய் விடுவதாக சொல்லி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அடுத்து யசோதை எழுப்ப வருகிறாள். அப்ப இந்த யசோதை எழுப்பதற்கு முன் அந்த நந்தகோபன் என்ன சொல்கிறார்? நாங்கள் கண்ணனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். ஏன் என்றால் நாங்கள் அந்த கண்ணபிரானம் சென்று எங்களை திருமணம் செய்து கொள் என்று கேட்கின்ற பொழுது எங்களது தந்தையாரிடம் சொல்லிவிட்டீர்களா என்று கேட்பான். ஏன்னா அவன் அப்பா பேச்சை கேட்காதவன், அப்பா பேச்சை கேட்கக்கூடியவன், அப்பா பேச்சை தட்டாதவன். எனவே நீங்கள் எங்களுக்கு அனுமதி தந்தால் அது நலமாக இருக்கும் என்று கேட்க அவரும் கண்ணசைத்து வழிவிடுகிறார். அடுத்த யசோதையை அழைக்க செல்லுகிறார்கள். யசோதையை சொல்லுகின்ற பொழுது கொம்பனாக்கெல்லாம் கொழுந்து உறவினக்கே எம்பெருமாட்டி யசோதாய். கொம்பனார்க்கெல்லாம் ஒரு கொடி படர்வதற்கு தேவையான கழியை போன்ற அந்த மெல்லிய இடையை உடைய அந்த ஆய்ச்சியர்களுடைய குலவினக்காய் விளங்கக்கூடிய எம்பெருமாட்டி கொழுந்தே என்று ஆண்டாள் இதிலே சொல்லுவதனுடைய சூட்சுமம். என ஒரு செடி அல்லது ஒரு மரம் தாவரத்துடைய கொழுந்தை வைத்தே அந்த தாவரம் எப்படி வளமாக இருக்கிறது என்ற செய்தியை நாம் கண்ணுற்று விடலாம். எனவே இவள் ஆயர்குல மக்களுக்கு கொழுந்தாய், அவருடைய மகிழ்ச்சிக்கு இவள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற பொருள் பொதிந்த கொழுந்தே என்ற அற்புதமான அந்த வார்த்தையை பாசுரத்திலே அமைத்து
சிறப்பித்திருப்பார் ஆண்டாள் பிராட்டி. இப்படி சொல்லிவிட்டு ஆயருடைய குலவிளக்காக விளங்கக்கூடிய பெருமாட்டியே அறிவுராய் என மாமியாராக போறவன், அவளை போய் எழுப்ப முடியாது, அவளிடம் அதிகாரம் செய்ய முடியாது. எனவே அறிவுராய், நாங்கள் வந்ததை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மாமி என்று சொல்லுவது போல அமைத்துவிட்டு அடுத்து கண்ணனை எழுப்ப போகிறார்கள். கண்ணனை எழுப்புகின்ற பொழுது கண்ணன் பொய் தூக்கம் அமைத்துக் கொண்டு விழிக்கவில்லை. அடுத்ததாக அவனை எழுப்பி கண்ணனை எழுப்பி பலராமனை எழுப்புகிறார்கள். பலராமன் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்ற வரிகளோடு, அதாவது கண்ணனை வாழ்த்தி சொல்லும் போது அதை மறந்துவிட்டு கண்ணனை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அம்பர ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. அம்பரம் என்றால் வானம். அந்த வானத்தை கிழித்து தேவர்களை காக்க ஓங்கி உலகளந்த உத்தமனான எம்பெருமானே, நீ தேவர்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல, எங்களுக்கும் தலைவன், அதை நினைவில் கொண்டு கண் திறந்து பாராய் என்று கண்ணனை எழுப்புகிறார்கள். அடுத்த காட்சிதான் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். செம்பற்கடலடி, செம்மையான பொன்னாலான கடல்களை காலிலே அணிந்த பலராமனே, அது இடுப்புக்கு கீழே பொன் நகைகள் யாரும் அணிவது இல்லை, அது சாஸ்திரமும் இல்லை, பொன் நகைகள் அணிவது கூடாது. ஆனால் இங்கே பலராமன் செம்மையான அந்த கால்களுக்கு பொன்னாலான கால் அணிகளை அணிந்திருக்கிறான் என்று சொன்னால், தேவகியினுடைய வயிற்றிலே 6 பிள்ளைகள் பிறந்து இறக்கிறது, இவன் 7வது பிள்ளையாக வந்துதிக்கின்றான். அப்ப இவனது வரவு அடுத்து கண்ணனையும் தருகிறது. 8வது பிள்ளையாக கண்ணனையும் கொடுக்கின்ற காரணத்தினால இவனை ஒரு அதிர்ஷ்டசாலி, இவனது பாதங்கள் அதிர்ஷ்டம் செய்தவை என்று அந்த பாதங்களுக்கு செம்பொன்னால் கழழிந்து போற்றுகிறாராம். அதைத்தான் ஆண்டாள் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்று பாராட்டி, நீயும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எங்களது கோரிக்கையை ஏற்று யமுனை துறைக்கு நீராட எழுந்திருந்து வாருங்கள் என்று சொல்லுகிறாள். இதுல பாண்டாள் மாற்றம் தரும் பாசுரம் என்று சொன்னேன் முதலிலே. எல்லா பாடலிலும் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்வார். இந்த பாடலிலே ஓர் எம்பாவாய், உறங்கே ஓர் எம்பாவாய், ஓர் எம்பாவாய் என்று சொல்வார். இதான் மாற்றம். எனவே இந்த மாற்றத்தை தந்து நம்முடைய தடுமாற்றங்களை எல்லாம் நீக்கி நமக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தை பருகி இந்த பாசுரத்தினுடைய மேலான கருத்தை நாம் தெரிந்து கொண்டாலும், இதனுடைய சூட்சுமம் என்று சொன்னால், இதனுடைய உள்ளுரை என்ன விளக்கம் என்று சொன்னால், 4 பேரை எழுப்புகிறார். முதலிலே நந்தகோபனை எழுப்புகிறார். நந்தகோபன் ஒரு ஆசாரியன் என்ற படிநிலையிலே நாம் கணிக்க வேண்டும். அந்த ஆசாரியனை வணங்கினால் அடுத்ததாக யசோதை என்கின்ற பெருமாட்டி இருக்கிறார். யசோதை என்பவள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவள். அதனாலதான் பெருமாள் சன்னதிக்கெல்லாம் போனோம்னா தாயாரை சேவிக்க வேண்டும். முதலிலே தாயாரை சேவித்தால் அவள் நமக்கு இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி தருவாள். நம்முடைய ஜீவ முக்திக்கு காரணமாக இருப்பாள். கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் இணையாக இங்கே இருக்கின்ற யசோதையை போல இந்த மகாலட்சுமி ஆகிய யசோதையை வணங்கினால் 8 எழுத்து மந்திரம் என்ற உச்சாரணம் நமக்கு கிடைக்கும். நமோ நாராயணா என்ற மந்திரம் நமக்கு அருள்வாளிக்கும். அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு நாம் இறைவனை, அடுத்த பரமபத வாசனை ஆளுகின்ற அந்த இறைவனை அடையலாம். அந்த இறைவனை அடைந்தால் போதாது, அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களை வணங்க வேண்டும். அந்த பலராமன் என்கின்ற அடியவன் கண்ணனுக்கு ஆதிசேஷனாக விளங்கக்கூடியவன், பாம்பனை படுக்கையாக இருக்கக்கூடியவன். அந்த அடியவனை வணங்கினால் வாழ்க்கையிலே சுவிச்சம் பெறலாம். ஆக இறைவனை அடைவதற்குரிய படிகள் இவை என நமக்கு எடுத்து காட்டுவதனால் மிக அற்புதமான ஒரு பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தை நாம் பாடி வருவோம் என்று சொல்லி, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்
எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குடவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடர தோங்கி உலகளந்த உம்பக்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பக்கடலடி செல்வா